இது வந்து சிபிஎஸ்சி ஹிந்தி புக்கு ஓட செகண்ட் சாப்டர். இது என்ன புக்குன்னா திஸ் இஸ் குஞ்சன் இல்லை சாரி, திஸ் இஸ் அம்ருதா ஹிந்தி பாட்மாலா கிளாஸ் 4, அம்ருதா ஹிந்தி பாட்மாலா கிளாஸ் 4 பல்வான் கவுண்ட் செகண்ட் சாப்டர். அதோட புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து இந்த வீடியோவில் நான் ஒரு 3 புக் பேக் எக்ஸசைசஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷுத் லேக்னா மீனிங் என்னென்னு பார்க்கலாம். மீனிங் ஷுத் லேக் சாரி சப்தார்த்து தான் மீனிங். ஷுத் லேக்னா இது வந்து இதில் கேட்பாங்க, டிக்டேஷனில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டிக்டேஷன். ஷுத் லேக் சப்தார்த்து தான் வந்து மீனிங் எழுதணும். சப்தார்த்தம்னு கேட்கும்போது ஷப்துனா வேர்டோட அர்த்தம் மீனிங் கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் டிக்டேஷன் மாதிரி கேட்பாங்க. திஸ் இஸ் ஜியாதானா நிறைய, ஜகுடானா சண்டை, பல்வான்னா ஸ்ட்ராங்கானவன், பலசாலி, ஃபேன்ஸ்லானா டெசிஷன், கம்பல்னா கம்பளி ஷால், பிரான்னா பிராணனை வாங்குறேன்னு சொல்லுவோம்ல, உயிர், பிரான், கோஷிஷ்னா ட்ரை பண்ணுறது, ஷேஷ்டுனா பெஸ்ட்டு. இது வந்து ஷுத் லேக் டிக்டேஷனு. அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம், உல்டே அர்த்தவாலே, உல்டாவாக இருக்கிறது. ஓகே, உல்டே அர்த்தவாலே சப்தம் சே மிலாயே, அதாவது ஆப்போசிட்ஸ். உல்டே அர்த்துனா ஆப்போசிட்ஸ், உல்டே அர்த்து சப்தம் சே மிலாயே, அது கூட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன்டனம்ஸ், அது ஆப்போசிட்ஸ். ஓகே, அதில் வந்து தேஜ்னா என்ன, ஃபாஸ்ட்டாக போகிறது, தீரேன்னா ஸ்லோவாக போகிறது, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ரனா ஈஸிக்கு வந்து கஷ்டம், கட்டோருன்னு வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, அப்புறம் அப்புனானா என்ன, நம்மளோட அப்புனா, பராயானா வேற ஒருத்தரோட, நம்மளது வேற ஒருத்தருதுன்னு சொல்லுவோம்ல, அப்புனா பராயா. அடுத்து வந்து கர்மினா என்ன, ரொம்ப சூடாக இருக்கிறது, சர்தினா குளிராக இருக்கிறது, கர்மிக்கு சர்தி. அடுத்து வந்து பாஸ்னா கிட்டக்க இருக்கிறது. ஓகே, தூர்னா தூரமாக இருக்கிறது, பாஸு தூர். பல்வான்னா ஸ்ட்ராங்கானவன், கம்சோர்னா வீக்கானவன். ஓகேயா, ஸோ அதான் ஐ திங்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஆன்டனம்ஸ். உல்டே அர்த்துன்னு இருக்கும். உல்டே அர்த்துனா ஆப்போசிட் வேர்டு, உல்டே அர்த்து ஆப்போசிட் வேர்டு, ஆப்போசிட் மீனிங். அர்த்தம்னா மீனிங், அர்த்தம். உல்டே அர்த்தம் ஆப்போசிட் அர்த்தம் இருக்கிற வேர்ட்ஸு கூட சேருங்க, மிலாயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன, சூஸ் த சினானிம்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட். சினானிம்ஸ்னால் என்ன, ஒரே மீனிங் இருக்கிறது. ஓகேயா, சமானார்த்தக், அதாவது சமானார்த்தக் அப்படின்னா என்ன, சமானார்த்தக் ஷப்து, சமானமான, இதுக்கு இது சமானமானன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈக்குவல் மீனிங் அர்த்து இருக்கிற ஷப்து. பாக்ஸ் மேசே சுன்கர் லிக்காயே, இந்த இடத்துல வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ சூஸ் த சினானிம்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ், இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் மேசே சுன்கர், இங்கேருந்து செலக்ட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ கோஷிஷ்னா என்ன, கோஷிஷ்னா ட்ரை பண்ணுறது, பிரயாஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. எங்கே இருக்கீங்க பிரயத்ன, அது இங்கே இல்லை, ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, கோஷிஷ் பண்ணுறதுனா ட்ரை பண்ணுறது, பிரயத்ன கர்ணா, பிரயாஸ் கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. கமண்டுனா என்ன, ரொம்ப இப்படி ப்ரௌடாக இருக்கிறது, பெருமிதம் இல்லையா. ஸோ கமண்டுக்கு வந்து கர்வன்னு சொல்லலாம். ஓகே, கர்வன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து கர்வ அபிமான்னு சொல்லலாம்.
ஓகேயா. ஸோ இது ரெண்டும் தான் வந்து சமானார்த்தக் ஷப்த் ஃபார் கமண்ட். ஓகே, ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது, கர்வமாக இருக்கிறது, இல்லை என்ன சொல்கிற ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறது. ஓகேயா. அதுக்கு அடுத்து வந்து இந்த பேஜில் இருக்குது. இதில் வந்து ஹவா. ஹவானா என்ன? காற்று. காற்றுக்கு இங்கே என்ன இருக்குது? காற்றுக்கு வந்து ஏதோ பவன், பவன் வாயு, இது ரெண்டும் தான் வந்து சமானார்த்த ஷப்த். என்ன சொன்னேன்? பவன் வாயு. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து சன்சார். சன்சார்னா என்ன? உலகம். சன்சாருக்கு என்ன இருக்குங்க? துனியா. சன்சாருக்கு வந்து துனியா, ஜகத்துன்னு சொல்லலாம். ஜகத்தை அழித்திருவோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஜகத், ஜகத் துனியா. ஓகே, ஸோ அதையும் எழுதிடலாம். ஜகத் துனியா. அடுத்து ஆத்மி. ஆத்மின்னா மனுஷன் இல்லையா? ஆத்மின்னா மேன். இங்கே என்ன இருக்குது அதுக்கு? ஆத்மிக்கு வந்து மனுஷ்ய, அப்புறம் நர்னாலும் மேன்னு தான் சொல்லுவாங்க. நர், இன்னொன்று என்ன? மனுஷ்ய. ஓகே, நர் மனுஷ்ய. ஓகே. அடுத்து வந்து பல்வான். பல்வான்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங்கானவன் இல்லையா? பலசாலி, சக்திசாலி, சக்தியுடையவன், பலசாலி, சக்திசாலி. தாக்கத்வர் அப்படின்னாலும், தாக்கத்துனா ஸ்ட்ரென்த்துன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்ட்ரென்த் ஆனவர், தாக்கத்வர். ஸோ சக்திசாலி, தாக்கத்வர் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே என்ன எழுதுவோம்? பல்வானுக்கு வந்து சமானார்த்தக் ஷப்த் என்ன? சக்தி ஷாலி, சக்திசாலி. இங்கே வந்து தாக்கத்வர். ஓகேயா, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து 3 புக் பேக் எக்ஸசைசஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஷுப்த் லேக், அதாவது டிக்டேஷன், ஆன்டனிம்ஸும் சினானிம்ஸும், ஆப்போசிட்ஸும் மீனிங்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட். All the comments will be seen and addressed. Okay. Thank you.